அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். அடுத்த வாரம் இந்நேரம் தீபாவளி முடிஞ்சு போயிருக்கோம். தீபாவளி முடிச்சு எல்லாம் பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்னு கவலையில் உட்காந்து வந்திருப்போம். அடுத்த வாரம் இந்நேரத்துக்கலாம். பொதுவாக தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வேலை செய்கிற கம்பெனிகளில் பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பலகாரம்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த அதிரசம், முறுக்கு, தட்டை இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் கடையில் போய் கிலோ ரூ. 500 600 கொடுத்து வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு தீபாவளியை முடிச்சுடுவோம். முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு 4-5 வீடுனா 4-5 பேர் சேர்ந்து அவங்கவுங்க பொருளுக்கு உண்டான மொத்தமாக காசெல்லாம் போட்டு பொருள் வாங்கி மொத்தமாக ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக பலகாரத்தை செஞ்சு 4 பேர் 4 வீட்டுக்கு பிரிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த முறுக்கு, அதிரசம், தட்டை, ஓட்டை வடை இதெல்லாம் செய்யறதுன்னா ரொம்ப பெரிய வேலை வாங்கும். ஸோ 4 பேர் செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அப்படி பிளான் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. கடையிலேயே கிடைக்கிறதுனால கடையிலேயே வாங்கி அதெல்லாம் முடிச்சிடறோம். ஆனால் சிம்பிளாக சமையலே தெரியாதவங்க கூட இந்த தட்டை முறுக்கெல்லாம் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஸோ நம்ம 1 கிலோ மாவு போட்டு தட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் ஜவ்வரிசி நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது முதல் வேலை. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6-7 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூனு மிளகு, இதை வந்து குறைன்னு ஒரு கோஸ் ட்ரை விட்டு எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம 1 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கோம். இந்த அரிசி மாவுன்றது இந்த புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல அந்த மாவு தான். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ஓமம். இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லது செய்யுன்றதுனால கொஞ்சம் ஓமம், அதே மாதிரி அரை ஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனு எள்ளு, கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி. அப்புறம் 25 கிராம் உடைச்ச வறுத்த கடலை. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, மிளகா, அதை வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கின்னு வெண்ணெய் ஒரு 50லேருந்து 100 கிராம், நீங்கள் 150 கிராம் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த தட்டை. எனக்கு நான் ரொம்ப முறக்கும் வேணும்னா நீங்கள் வெண்ணெயை குறைச்சிக்கலாம். இது மாதிரி இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு தடவை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி, கடலைப்பருப்பு, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா ட்ரை மிக்ஸ் முதல்ல நல்லா பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து உணர்த்திட்டு ஃபேன் காற்றுல, அதுக்கப்புறம் மிஷினில் போயிட்டு அரைச்சி அதை லேசாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வச்சு தான் இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை இது எல்லாமே செய்வோம். ஸோ தட்டையும் அந்த அரிசி மாவில் செய்யலாம். இல்லைன்னா கடையில் வந்து மாவு விற்கும், அதையும் வாங்கி செய்யலாம். இது மாதிரி ட்ரை மிக்ஸு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 கிலோ மாவுக்கு கரெக்டாக நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணி ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கினே இருக்கணும். இது கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த முறுக்கு மாவுலாம் பிசைவோம்ல அது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். முக்கியமான விஷயம்னா தண்ணியை வந்து ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸு ஒரு சில மாவுங்க 450 ml தண்ணியிலேயே நல்லா கரெக்டாக மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த தட்டை அடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சிங்க. இந்த பிசையிறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸியான வேலை. சமையலே தெரியாதவங்க கூட இந்த தட்டையை சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். விதவிதமான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து சூப்பராக பண்ணலாம். அதே மாதிரி இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா தீபாவளி முடிஞ்சால் கூட வீட்டில் பலகாரம் இருக்கும். பசங்க
வர போக 2 2 எடுத்து சாப்பிடும். நம்மளுக்கும் பொழுது போலனா 2 எடுத்து சாப்பிடலாம். வீட்ல ஒரு மாசத்துக்கு இந்த தட்டை அப்படியே இருக்கும். கெடாது. நல்ல சுத்தமான எண்ணெயில கரெக்ட்டா செஞ்சு வச்சீங்க அப்படின்னா, 1 மாசத்துக்கு எங்க வீட்ல தீபாவளி பலகாரம் எப்பவுமே இருக்கும். இந்த அரிசி மாவு அரைக்கிறது கூட ரொம்ப ஈஸி. அரைச்சு நீங்க ஸ்டாக்ல வச்சீங்கன்னா, டக்குன்னு தேவைப்படுறப்போ ஒரு புட்டு, ஒரு இடியாப்பம், இல்ல கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, இந்த மாவு இந்த பதத்துக்கு வரணும். ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா 1/2 லிட்டரு தண்ணி ஊத்துனீங்கன்னா, 1 கிலோ மாவுக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இத அப்படியே எடுத்து ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்துக்கு வச்சுட்டு, அப்புறம் செஞ்சோம்னா ஈஸியா இருக்கும். ஒரு சிலர் சோடா மாவு போடுவாங்க, ஆப்ப சோடா மாவு. அது எதுக்குன்னா, கொஞ்சம் உப்பலா புசு புசு புசுன்னு வரும் அப்படின்றதுக்காக. நாங்க பொதுவா ஆப்ப சோடா மாவு எதுக்கும் மேக்ஸிமம் தவிர்த்துருவோம். இந்த 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் மாவு பெசஞ்சுட்டு வைக்கிறோம்ல, அந்த நேரத்துல நல்ல கனமான கடாய அடுப்புல ஏத்திட்டு, தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு காய வச்சுடுங்க. நீங்க எந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தணும்னா, நீங்க எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க நெறைய எண்ணெய் ஊத்தீங்கன்னா, சீக்கிரமா வறுத்து முடிச்சிடலாம். ஆனா எண்ணெய் வேஸ்ட் ஆகும். ஸோ அளவான எண்ணெய் ஊத்திக்கங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாவ இது மாரி சின்ன சின்ன உருண்டையா, ஒரே அளவு உருண்டையா இது மாரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் சிம்பிள் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ, அது வந்து ஒரு சாம்பிள் ஒண்ணு பார்த்துட்டு, அந்த அளவுக்கு மாவு எடுத்து ரவுண்டு பண்ணி இது மாரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, தட்டுறது ஈஸி. தட்டுறது தான் நெறைய பேர் அது கஷ்டம்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் எங்க வீட்ல எங்க பாட்டிங்கலாம் கையிலேயே தட்டி போடுவாங்க. பெருசு பெருசு பெருசா போடுவாங்க. தட்ட. தஞ்சாவூர் சைடுல தான் இத தட்டன்னுவாங்க. வேலூர் சைடுல தான் இத வந்து ஓட்ட வடன்னுவாங்க. இது மாரி ரவுண்ட் பண்ணி வச்சினதுக்கு அப்புறம் ஒரு வாழை இலையில நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. வாழை இலை இல்லன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், திக்கான கவரா பார்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அதுல காய வச்சு, எண்ணெய் தடவி வச்சுங்க. இப்ப பாருங்க, இது வந்து ஒரு கிண்ணம். இந்த கிண்ணத்துல பேக் சைடுல ஒரு பிளாஸ்டிக் கவர இது மாரி போட்டு ரப்பர் பேண்ட் வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க. பின்னாடி அடிபாகத்த ஃப்ளாட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டு தடவிடுவோம். நம்ம இத வச்சு தான் பிரஸ் பண்ணி நம்ம தட்ட ரொம்ப சிம்பிளா, ஈஸியா செய்ய போறோம். யார் வேணா செய்யலாம் தட்ட. தட்டை வந்து தட்டுறது தானே பிரச்சனைன்னுவாங்க. அத வந்து ஈஸியா பண்றது இது மாரி ஒரு மெத்தடு. பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு பிளாஸ்டிக் கவரு, ரப்பர் பேண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எண்ணெய் தடவிக்கணும். இப்போ வாழை இலையில இது மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவுண்ட ஒரு 4 பக்கம் 4 நாள் வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த கிண்ணத்தோட அடிப்பகுதிய வச்சு 2 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இது மாரி ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க அவ்வளோதான். இத பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம வேர்க்கடலைலாம் போட்டிருக்கோம்ல, அது சம்டைம்ஸ் இது மாரி வந்துரும். வேர்க்கடலையே உடைச்சு வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கோம். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இது மாரி ரொம்ப சிம்பிள் பாருங்க. எவ்வளோ தட்டை எவ்வளோ ஈஸியா நம்மளால ரெடி பண்ண முடியுது பாருங்க. சும்மா அப்படி போட்டு 2டே 2 பிரஸ்ஸு. தேவையான திக்னஸ் வர வரைக்கும் பிரஸ் பண்ணீங்க. அளவு கரெக்ட்டா வந்துரும். அழகா ரவுண்ட் ரவுண்டா வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே இத நம்ம அதில போட வேண்டியது தான். போட்டுட்டு எண்ணெய வந்து மிதமான சூட்ல வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப ஹையும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோவும் வைக்கக்கூடாது. ரொம்ப ஹைல வச்சீங்கன்னா சீக்கிரம் செவந்துரும். உள்ள வேகாது. ரொம்ப லோல வச்சீங்கன்னா எண்ணெய் நெறைய குடிக்கும். இப்ப இந்த பபிள்ஸ் வருதுல்ல, இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த தட்ட வறுக்கணும். இந்த தட்டைய வறுக்கும்போது தேவைப்படுறப்போ லேசா திருப்பி திருப்பி விட்டுட்டு வறுத்தீங்கன்னா கரெக்ட்டா 2 பக்கமும் ஒரு கலர் ஈவனா வரும். நம்ம வந்து இதுல வந்து கலருக்காக ஒரு மஞ்சத்தூளோ, இல்ல மொளகாத்தூளோ நம்ம போடல. அதனால வந்து இது ஒரு மாரி ஒரு கோல்டன் கலர் வரும். இதுதான் ஒரிஜினலா வந்து அந்த காலத்துல பாட்டிமார்லாம் செய்ற தட்டை என்கிற ஓட்ட வடை. சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சீக்கிரத்துல கெட்டு போகாது. இந்த அருமையான, டேஸ்ட்டான, கிரிஸ்பியான தட்டைய உங்க வீட்ல நீங்களும் உங்க வீட்டு விசேஷங்களுக்கு செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு லைக் ஒண்ணு போடுங்க. உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாய்.